கதிரைகளிலே தொழக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது முற்றுமுழுதாக பள்ளி வாயில்களே தடுக்கப்பட வேண்டும். கதிரைகளே தொழக்கூடியவர்களுக்காக வேண்டி குறை சொல்வது, அங்கால போங்கன்றது, இங்கால வாங்குன்றது, அவர்களாகவே முன் வந்து அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறத்தை எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை. அல்லது இருக்கக்கூடியவர்களுடைய இடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு மஅமூமுக்கும் கிடையாது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால் பரகதனிய ஜாமியத் தௌஹீத் ஜும்மா பள்ளி வாயிலிலே தொடராக நடைபெற்று வரக்கூடிய மார்க்க விளக்க வகுப்புகளில் ஒரு அங்கமாக நாங்கள் தொடராக ரமதானுக்கு முன்னால் படித்து வந்த ஹதீஸ் கிரந்தமாகிய உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் தொகுப்பிலிருந்து சில பாடங்களை நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த கிதாபிலே நாங்கள் ஆரம்பித்து சுத்தம், அதே போன்று தொழுகையுடைய பாடங்கள் என்று நாங்கள் தொடராக படித்து வரக்கூடிய இந்த தலைப்புகளில் இன்றைய பாடம் தொழுகையிலே சஃப்புகளின் ஒழுங்குகளை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சட்டங்களை இன்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இங்கே புத்தாசிரியர் அவர்கள் தலைப்பிடும் பொழுது பாபு சுஃபூஃப், தொழுகையிலே சஃப்புகள் சம்பந்தப்பட்ட பாடம் என்று இங்கே தலைப்பிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் இன்று படிப்பது 83வது ஹதீஸ். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم فإن تسوية الصف من تمام الصلاة. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக பின்வரக்கூடிய வார்த்தையை எங்களுக்கு அறிய தருகின்றார்கள். நாங்கள் அடிக்கடி தொழுகையிலே இமாம்கள் எங்களுக்கு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஹதீஸிலே அடங்கியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள், நேர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஸ்வியத ஸஃபி, ஏனென்று சொன்னால் சஃப்புகளை நேர்த்தியாக வைத்திருப்பது, நேராக வைத்திருப்பது மின் தமாமிஸ் ஸலா, தொழுகையுடைய பரிபூர்ணத்தன்மையிலே இருந்தும் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த பாடத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் வாசித்து அதற்கான மொழிபெயர்ப்புகளை பார்த்ததன் பின்னால் இந்த சஃப்புகள் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அடுத்தது முக்கியமான ஒரு விடயம், இந்த சஃப்புகளிலே நாங்கள் பாவிக்கக்கூடிய கதிரைகள். இதை பற்றி கட்டாயம் ஒரு விளக்கம் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் சஃப்புகளிலே தற்பொழுது நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு மசாலாவாக இந்த கதிரையிலே நின்று தொழக்கூடிய வழக்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதிலே பலரும் பல கருத்துக்களை எங்களுக்கு முன்வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி முதலாவது கதிரை வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். கதிரையிலே தொழக்கூடியவர்கள் அவர்கள் எந்த விடயங்களிலே கதிரையை பாவிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்வதை பார்க்கலாம். ஆரம்பகால உலமாக்களுக்கு இந்த விடயத்திலே எந்த விதமான சட்ட விளக்கங்களையும் நாங்கள் காண முடியாது. ஆரம்பகால ஃபிக்ஹ் கிதாபுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த கதிரை சம்பந்தமான விளக்கங்களை காண முடியாது. எலும்பி தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுவார்கள், அவர்கள் அமர்ந்து தொழக்கூடிய சட்டங்களை பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த கதிரை வந்ததன் பின்னால் அதற்கு உலமாக்கள் பல விளக்கங்களை கூறுவதை பார்க்கலாம். நான் இங்கே அதாவது சவுதி அரேபியாவுடைய ஃபத்வா குழுவிடம் இந்த கதிரைகளை பற்றி கேட்கப்பட்ட சமயத்திலே அவர்கள் சொன்ன அந்த மார்க்க தீர்ப்பை இங்கே முழுவதுமாக நான் வாசித்தால் உங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதிலே அந்த
கதிரையை பற்றி கேட்கப்பட்ட சமயத்திலே எவ்வாறு சஃபிலே நிற்க வேண்டும், ஏனென்றால் தற்போது நாங்கள் சென்று பார்க்கின்றோம் சில பள்ளி வாயில்களிலே ஒரு பிழையான ஒரு வழிமுறை, கதிரைகளை ஒரு ஓரமாக போட்டு வைத்திருப்பார்கள், அல்லது கதிரைகளை சஃப்புகளிலே முன் சஃப்பிலே கதிரை ஒன்றே இருக்காது, சஃப்புகளிலே பின்னுக்கு போட்டு வைத்திருப்பார்கள். இவைகள் அனைத்தும் சஃப்புகளிடையே முதலாவது பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முன்னுரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சொல்லப்படுகிற அல் மரீது யுஸல்லி அலா ஹஸபி இஸ்திதாஅத்திஹி காயிமன் அவ் காயிதன் அவ் அலா ஜன்பின் அவ் முஸ்தல்கியன் வ ரிஜ்லஹு இலல் கிப்லா. அதாவது நோயாளிகளுடைய சட்டங்களை இந்த ஃபத்வாவிலே முதலாவது சொல்கின்றார்கள். ஒரு நோயாளி நின்று கொண்டு தொழலாம், அல்லது அமர்ந்து கொண்டு, அல்லது படுத்துக்கொண்டு, அல்லது சைகையினால் என்ன செய்யலாம், அவர் தொழலாம். வயூமி பிருகூஇஹி வ சுஜூதிஹி. அதாவது முஸ்தல்கின் அவர் படுத்துக்கொண்டு தொழுவதென்றால் அவருடைய கால் கிபிலாவை நோக்கி இருந்தால் போதுமானது, எலும்பினால் கிபிலாவை நாங்கள் பார்க்குற மாதிரி. இப்படி சட்டங்களை சொல்லிக்கொண்டு வந்து சொல்கின்றார்கள். வலா பஅஸ யுஸல்லி அலல் குர்சி. கதிரையிலே தொழுவது பரவாயில்லை, தொழலாம். இதா ஷக்க அலைஹில் ஜுலூஸ் அலல் அர்த். அவருக்கு பூமியிலே அமர்வது கஷ்டமாக இருந்தால் கதிரையிலே அமர்ந்து தொழலாம். வலா பஅஸ யூலஅ ஃபி ஸஃபில் அவ்வல். அந்த கதிரைகள் முதலாவது சஃபிலே போடப்படுவதும் தவறு கிடையாது. வலா யுஅத்திரு ذلك على اتصال الصف. கதிரை சஃபிலே இடையிலே நிற்பது சஃப்புகளை நேர்படுத்துவதை குளறுபடியாக்க மாட்டாது. வயன்பகி லிஇஹ்வானிஹில் முஸ்லிமீன். அந்த கதிரையிலே தொழக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய மற்ற மௌமீன்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐ யுர்ஃபிகு பிஹி வயஃப்ஸஹு லஹுல் மக்கானல் முனாசிப். அப்படி ஒரு கதிரையிலே தொழக்கூடிய ஒருவர் இருந்தால் அவருக்கு உதவி செய்து, அவரை வெறுப்போடு நீங்கள் பார்க்காமல், சஃப்பை குழப்புகின்றார் என்று பார்க்காமல், அவருடன் அவர்கள் இரக்கமாகவும் அன்பாகவும் நெகிழ்த்தன்மையுடன் நடந்து கொள்வது தேவையான ஒரு விடயம். வைதாலம் யஜித் மக்கானன் முனாசிபன். கதிரையை போடுவதற்கு ஒரு பொருத்தமான இடம் சஃபிலே கிடைக்காவிட்டால் ஃபல்யகுன் ஃபி தரஃபிஸ் சஃபி. அவராகவே சஃபிலே ஓரமாக நின்று கொள்ளலாம், மற்றவர்கள் ஏவாமல் அவராகவே ஓரமாக நின்று கொள்ளலாம், இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு என்பதாக அவர்கள் ஃபத்வாவிலே சொன்ன பெரிய நீண்ட ஃபத்வாவிலே முக்கியமான விடயங்களை நான் பார்த்தேன். அதாவது அவர்கள் சொன்னது, முதல் சஃபிலே கதிரைகள் போடப்படுவது தடை கிடையாது. கதிரையிலே ஒருவர் சஃபிலே அமர்ந்து கொண்டிருப்பது சஃப்பை உடைப்பதாக கருதப்பட மாட்டாது போன்ற விடயங்கள் அங்கே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் அந்த ஃபத்வாக்களை எங்களுக்கு வழங்கக்கூடிய, புதிய ஃபத்வாக்களை வழங்கக்கூடிய இந்த உலமாக்களுடைய சில வெப்சைட்டுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இமாம் ஷேக் உசைமீன் அவர்களிடத்தில் இந்த கதிரை சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி, கதிரையுடைய 4 கால் இது, கதிரைக்கு நாட்காலி, முன்னுக்கு 2 கால் பின்னுக்கு 2 கால், எந்த கால் சஃப்ல நிற்கணும் என்று கேட்ட சமயத்தில் அவர் வழங்கிய ஃபத்வா கதிரையுடைய பின் 2 கால்களும் தான் சஃபிலே என்ன செய்ய வேண்டும், இமாம்களுடைய பின்கால்களை போன்று கருதப்பட வேண்டும். ஏனென்றால் முன்கால்களை நாங்கள் சஃபிலே வைத்தால் கதிரை பின்னுக்கு வந்துவிடும், பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அப்ப அமரக்கூடியவர் அவருடைய பாதம் சற்று முன்னாகி 2 பாதங்களும் சஃபிலே இல்லாவிட்டாலும் கூட அவருடைய தோல் என்ன செய்யும், நேராக இருக்கும். இந்த வேளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தோள்களை நேராக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் எங்களுக்கு இங்கே பிரயோசனமாக அமைகின்றது. அப்ப சஃபிலே நாங்கள் நேராக நிற்பதற்கு கால்களையும் பாவிக்க வேண்டும், தோள்களையும் பாவிக்க வேண்டும். இப்ப இவருடைய கால் கதிரையில் இருந்தால் கால் முன்னுக்கு இருக்கும், ஆனால் எது நேராக இருக்கும், தோள்பட்டை, அவருடைய தோல்புயம் மற்ற மாமும்களுடன் நேராக இருப்பது போதுமானது என்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஃபத்வாவை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அதை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். அதாவது கதிரையிலே நின்று இருந்து தொழக்கூடியவர்களுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் அங்கே முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. சிலர் நின்று அவர்களுக்கு தொழ முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது, பூமியிலே அமர முடியாது, காலை மடுக்கி முட்டுக்கால் வருத்தமிக்கு. அப்போ அவர்கள் நின்று தொழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் நின்று தொழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் தொழுகையுடைய சட்டங்களில் ஒன்று நின்று தொழ முடியும் என்றால் நின்று தொழ வேண்டும். எங்களுக்கு தொழுகையிலே செய்ய முடியுமான அமைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். சுஜூது செய்ய முடியும் என்றால் சுஜூது செய்ய வேண்டும், ருக்கு செய்ய முடியும் என்றால் செய்ய வேண்டும். இயலாத விடயங்களுக்குத்தான் பகரமான தீர்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்போ நின்று தொழ முடியும், சுஜூது செய்ய முடியும், ருக்கு செய்ய முடியும் என்றால் அமருவதற்கு மாத்திரம் என்ன செய்யலாம், எங்களுக்கு கதிரையை எங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படி ஒருவர் தொழுகையிலே சஃபிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் எலும்பி தொழுதால், அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அமர்ந்து தொழுதால்
சிக்கலே கிடையாது. அவருடைய தோல் மத்தாக்களுடைய தோலோட நேராக இருக்கும், எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது. ஆனால் அவர் எலும்பி நிற்கும் பொழுது எலும்பி நிற்பவராகவும் அமரும் பொழுது மாத்திரம் கதிரையை பயன்படுத்தக்கூடியவராகவும் இருந்தால் பல கருத்து வேறுபாடுக்கு மத்தியிலே உலமாக்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், அவருக்கு எலும்பி தொழ முடியும். அவர் எலும்பி தொழும் பொழுது சஃபிலிருந்து முன்னால் இருப்பது அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் மற்ற நேரங்களிலே அவர் அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது, நடுவுறுப்பிலே இருக்கும் பொழுது அவர் மஅமூம்களுடன் தோளுக்கு தோல் நேராகத்தான் இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நேரம் தொழுகையுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் எழுந்து நிற்கின்றார், அது அவருக்கு பரவாயில்லை என்று எங்களுக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். அல்லது அவர் நான் சஃபை நான் குளறுபடி பண்ணாமல் இருப்பதற்காக வேண்டி அமர்ந்தே தொழ வேண்டும் என்று அவர் முடிவு செய்தால் அதிலும் சில உலமாக்கள் சரி காணுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எழுந்து தொழ முடியுமான விடயங்களை நாங்கள் எழுந்து தொழுவது எங்களுடைய தொழுகையை பரிபூரணமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு காரணியாக அமையும். ஆகையினால் அப்படி எழுந்து தொழும் பொழுது நாங்கள் சஃப்புக்கு முன்னால் சற்று நின்றாலும் கூட அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு தவறாக இருக்க வேண்டும் என்பது உலமாக்களுடைய அவாவாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் கதிரைகளிலே தொழக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது முற்றுமுழுதாக பள்ளிவாயில்களே தடுக்கப்பட வேண்டும். கதிரைகளே தொழக்கூடியவர்களுக்காக வேண்டி குறை சொல்வது, அங்கால போங்கன்றது இங்கால வாங்குன்றது, அவர்களாகவே முன் வந்து அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறத்தை எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை. அல்லது இருக்கக்கூடியவர்களுடைய இடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு மஅமூமுக்கும் கிடையாது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த கதிரையிலே அமர்ந்து தொழக்கூடியவர்களுடைய சட்டமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பிலே மற்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.